ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்சிஎஃப் மேத்தமெட்டிக்ஸ் 2012 கொஸ்டின் பேப்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் என்னன்னா, இஃப் 1 minus i by 1 plus i the whole power 50 equal to x plus iy, தென் இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் பிளஸ் ஐ ஃபார்மெட்ல எழுதிட்டு இந்த எக்ஸ் வேல்யூ அந்த ஒய் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் தான் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிப்போம். கிவன் வந்து 1 minus i by 1 plus i whole power 50 equals x plus iy. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நல்லா தெரியும். டினாமினேட்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்ததுன்னா அந்த டினாமினேட்டர் வந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை டிவைட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதான் பண்ண போறோம். நம்மளுக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 1 plus i இருக்கு. ஸோ 1 plus i-யோட கான்ஜுகேட் என்னது, 1 minus i. ஸோ 1 minus i by 1 minus i. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டோம். whole power 50 equals x plus iy. இப்போ 1 minus i into 1 minus i, 1 minus i the whole square. டினாமினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க a plus b into a minus b ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ a plus b into a minus b ன்றது என்னது, a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் equals x plus iy and இங்க whole power 50 வரும். இப்போ a minus b the whole square ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab, அதாவது 2 into 1 into i, so 2i divided by 1 square வந்து 1 minus i square, அதாவது i square வேல்யூ வந்து minus 1, so minus into minus plus, so whole power 50 equals x plus iy. so 1 square 1 plus i square value minus 1, so minus into plus minus, so minus 2i, so 1 plus 1 2, then whole power 50 equals x plus iy. so 1 minus 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஆயிடும். so minus 2i by 2 தான் இருக்கும். so minus 2i by 2 whole power 50 equals x plus iy, and 2 get cancel. ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு ரிமைனிங் வந்து minus i whole power 50 equals x plus iy. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மைனஸ் ஐ வந்து நான் minus 1 into i எழுதலாம். ஸோ அதை ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா minus 1 power 50 இது minus 1 power 50 into i power 15 பிரிச்சுக்கலாம் equals x plus iy. ஓகேங்களா? இப்போ minus 1 power 50 வந்து 1 தான். ஏன்னா வந்து minus 1 பவர் ஒரு ஈவன் நம்பர் வருதுன்னா அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு 1 தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த i பவர் 50க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரிசல்ட் இருக்கு, the value of i power n. ஓகேங்களா? where n is even. இதனால நான் வச்சுக்கணும். நான் வந்து இப்போ n வந்து ஈவன் கேஸ்க்கு தான் சொல்றேன், ஆட் கேஸ் நம்ம போல. ஓகேங்களா? is i power n equals 1 எப்போ, if அந்த கொடுத்திருக்க n, ஓகே, if n is multiple of 4, அதாவது உங்களுக்கு i power n வந்து அந்த n வேல்யூ வந்து 4 மல்டிபிளா இருந்தா 1, அதாவது 8 4 12 16 அது மாதிரிலாம் இருந்தது பவர்ல அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் 1. சப்போஸ் minus 1 இருக்கு, அது எப்போ அப்படின்னா if n is not a multiple of 4, அதாவது உங்களுக்கு i பவர்ல 6 18 அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் எ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு -1 கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு i பவர் 50 வந்து மல்டிபிள் ஆஃப் 4ஆ இல்லையா? கண்டிப்பா வந்து 50 வந்து உங்களுக்கு 4 மல்டிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து i பவர் 50யோட வேல்யூ எனக்கு -1 தான். ஸோ இந்த -1 வந்து +1, ஸோ இது வந்து -1 ஈக்குவல்ஸ் x plus iy. சப்போஸ் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து எக்ஸாம்ல ஞாபகம் இல்லை, அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இது சிம்பிள் டெக்னிக் தான். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஸ்கூல்லயே பார்த்துருப்பீங்க, அதே தான் பண்ண போறேன். ஸோ i பவர் 50 எப்படி இல்லைன்னா i பவர் 2 times 25. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லா ஆஃப் இண்டிசஸ் தெரியும்.
அதாவது a பவர் m என்ன நான் எப்படி எழுதலாம்னா ஒன்னு a பவர் m the whole power n எழுதலாம் or a பவர் n the whole power m எழுதலாம். ஓகே, இது லா ஆஃப் இண்டிசஸ்ல வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா i ஸ்கொயர் ஹோல் பவர் 25 எழுதுறேன். ஏன்னா எனக்கு i பவர் ஸ்கொயரோட வேல்யூ தெரியும். ஓகேங்களா, ஸோ அதனால நான் எனக்கு கன்வீனியன்ட்காக எழுதிட்டேன். ஸோ ஓகே, i பவர் ஸ்கொயர் என்ன வரும்? i பவர் ஸ்கொயர் வந்து -1. ஸோ -1 ஹோல் பவர் 25. ஸோ -1 பவர் ஆட் நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் -1 தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க இப்படி வச்சுமே நீங்க i பவர் 50 வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 1 into -1 என்ன வரும்? -1. ஸோ -1 ஈக்குவல்ஸ் x plus iy. இந்த -1 வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதலாம்? -1 plus I times 0. ஓகேங்களா, ஏன்னா எனக்கு இங்க இமேஜினரி வேல்யூவே கிடையாது, ரியல் நம்பர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால தான் இமேஜின் பார்ட் வந்து நான் I times 0 அப்படி எழுதிட்டேன். ஸோ x plus i. இப்போ ரெண்டு பக்கம் ஈக்குவேட் பண்ணுங்க. x ஈக்குவல்ஸ் -1, அதே மாதிரி y ஈக்குவல் 0. ஓகே ஓகே, இப்போ இந்த x ஈக்குவல் டு -1 y ஈக்குவல் டு 0 வந்து ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. இது இருக்கு, x ஈக்குவல் டு -1 y ஈக்குவல் 0. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷனை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக் ஹேண்டல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க அதுலயே எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.